अव्यक्ति परिवार में ஓம் சாந்தி. आपका அவ்யக்தி பரிவாருக்கு स्वागत உங்களை है। आज வரவேற்கிறோம். இன்னைக்கு நாள் 26. सहज योगी बनना है சஹஜ் யோகி तो ஆகுறதுக்கு परमात्म प्यार பரமாத்மாவோட के அன்பை अनुभवी அனுபவம் बनो। செய்யுங்கள். आज का विषय தந்தையின் है மீது बाप से सच्चा தந்தையின் மீது प्यार, உண்மையான அன்பு समान சமமாக और कर्मातीत होना। கர்மத்தீட்டாகவும் இருப்பது. अव्यक्ति शारी அவ்யக்திஷாரி. आदिकाल अमृत वेले நாளின் अपने தொடக்கத்தில் दिल அமிர்த में வேளையிலிருந்து கடவுளின் परमात्म அன்பை प्यार को உங்கள் இதயத்தில் संपूर्ण रूप से முழுமையாக பதிய धारण कर வைத்துக் लो। கொள்ளுங்கள். உங்கள் अगर இதயம் दिल में கடவுளின் परमात्म அன்பு, प्यार, கடவுளின் परमात्म சக்திகள் शक्तियाँ, மற்றும் கடவுளின் அறிவு परमात्म ज्ञान फुल ஆகியவற்றைகளை होगा तो कभी और நிறைந்திருந்தது போல किसी भी तरफ உங்கள் लगाओ या स्नेह जा नहीं सकता। बाप से सच्चा प्यार है பாபாவோட உண்மையான तो அன்பு प्यार இருக்கணும். की சோ அப்ப निशानी है அந்த அன்புல உண்மையான समान நம்பிக்கை இருக்கும் कर्मातीत। மற்றும் சமமாகவும் இருக்கும். करारहार கர்மத்தீத் होकर நிலையிலும் कर्म இருப்போம். करो, சோ करो। அவர் செய்து कभी भी வைப்பவர். அவர் मन மூலியமாக बुद्धि நம்ம व சேவை संस्कारों के செய்கிறோம். वश होकर कोई भी कर्म नहीं करो। अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। ओम शांति। ஓம் சாந்தி. बाबा बार बार क्यों कहते சோ हैं பாபா திரும்ப திரும்ப प्यार ஏன் के இப்படி बारे சொல்லிட்டு में? இருக்காங்க, அன்பை பத்தி ஏன் क्योंकि சொல்லிட்டே हम तो இருக்காங்க. सब समझते हैं சோ நமக்கு कि எல்லாத்துக்கும் हमारा புரியுது तो இப்ப. बाबा से बहुत प्यार है। சோ பாபா மேல நமக்கு और जब நிறைய அன்பு प्यार है இருக்கு அப்படின்னு. तो சோ याद எங்க है। அன்பு இருக்கோ அங்க अगर ஞா- याद का நம்பிக்கை चार्ट का அதிகமாக இருக்கும். சோ நம்பிக்கையோட சார்ட்டை நம்ம பார்க்கணும். निरंतर याद तो होनी ही चाहिए, தொடர்ந்து नेचुरल। தொடர்ந்து மற்றும் ரொம்ப और फिर याद நேச்சுரலாக है तो இருக்கணும் बाबा ஞாபகம். के பாபாவை गुण நினைவு और செய்யுது. शक्तियाँ भी हों। பாபாவோட குணமும் சக்தியும் इसका நமக்கு मतलब बाबा கிடைக்கும். के समान அதாவது बनना। அர்த்தம் என்னன்னா நம்ம பாபாக்கு हम சமமாக जब ஆக दादी முடியும். प्रकाश मणि சோ की நம்ம जीवन देखते हैं தாதி பிரகாஷ் மணியோட வாழ்க்கையை நம்ம तो वो अपनी பார்த்திருக்கோம். कहानी सुना रही சோ हैं அவங்களோட कि அஹ், 14 वर्ष के आए கதையும் நம்ம கேட்டிருக்கோம். तो बाबा से प्यार हुआ, சோ பாபா बाबा को மேல निश्चय அன்பு हुआ இருக்கு, பாபா மேல कि நம்பிக்கை जीवन न இருந்தது. केवल बदल சோ गई வாழ்க்கை மாற்றம் परंतु மட்டும் दादी வராது, बाबा को ஆனாலும் தாதி பாபாக்கு फॉलो तो करती ही थी, मतलब नेचुरल, ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப बहुत याद भी நேச்சுரலாக रही இயற்கையாகவும் ஃபாலோ பண்ணிட்டு और இருந்தாங்க. ரொம்ப गुण भी और शक्तियाँ भी குணமும் சக்தியும் दादी में बाप समान आती गई। தாதிக்கு பாப் சமமாக तो இருந்தது. बाबा एक प्रैक्टिकल हमारे சோ பாபா सामने चलते हैं நடைமுறை வாழ்க்கையில ஒரு कि हम உதாரணம் सभी நமக்கு कहते हैं हमको காமிக்கிறாங்க. प्यार है, சோ நம்ம பாபா फिर நமக்கு இது याद பார்த்தாலே क्यों इधर தெரியும் उधर பாபாக்கு करती எவ்வளவு है, ஞாபகம் இருக்கு. சோ அவ்வளவு मन ஞாபகம் क्यों இருக்கும்போது எதுக்கு भटकता है, बुद्धि क्यों ம், भटकती है। புத்தியும் மனதும் ஏன் இங்கேயும் அங்கேயும் मन அலப்பாயுது. के சோ संस्कार நம்மளோட के बस மனது, நம்மளோட सब बार சமஸ்காரம் बार कर्म क्यों है। நம்மளோட கர்மம் செயல்கள் बाप எல்லாமே समान अगर गुण பாபாக்கு है சமமாக நமக்கு तो இருக்க कर्म வேண்டும். और சோ व्यवहार भी, குணம் பாபாக்கு बोल சமமாக இருக்குன்னா चलन भी நம்மளோட एक வார்த்தை, समान நம்ம होनी चाहिए। பேசுறது, நம்ம तो अगर நடந்து समान வைக்கிறது नहीं எல்லாமே बन रही பாபாக்கு है சமமாக இருக்க तो வேண்டும். प्यार नहीं हुआ ना। சோ பாபாவுக்கு फिर சமமாக एक நடக்கல एक அப்படின்னா महीने பாபா से மேல बाबा அன்பு இல்லைன்னு अर्थம். क्यों कहता रहता है प्यार होना चाहिए। ஏன் हम பாபா सबको तो அன்பு बहुत இருக்கணும் அன்பு प्यार है இருக்கணும் बाबा, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. परंतु उस ஏன்னா प्यार का அன்பு எங்க सबूत नहीं இருக்கோ है ना। तो அங்க इसलिए बाबा ஆட்டோமேட்டிக்கா जब நமக்கு बोलते எல்லாமே हैं कि நேச்சுரலாக நடக்கும். चेक ரொம்ப करो செக் பண்ணி பாருங்க कि प्यार है, அன்பு तो இருக்கா. सभी कहेंगे ना है। சோ எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா. और बाबा அஹ் कहता है कि फिर பாபா बाप சொல்றாங்க समान क्यों नहीं। பாபாக்கு சமமாக இருக்கணும்னு ஏன் इसलिए சொல்றாங்க. बाबा ஏன்னா कहते हैं பாபா कि एक संदेश में कहना है कि राइट हैंड बनो। பாபா நம்மள ரைட் ஹேண்டாக ஆகணும், हमेशा ரைட் कहते हैं ஹேண்டாக இருக்கணும்னு जो சொல்றாரு. भी शुभ कार्य करना होता है
சோ எந்த right hand से நல்ல காரியங்கள் செய்யறதா இருந்தாலும் ரைட் ஹேண்ட் लेफ्ट வச்சு से नहीं பண்ணணும்னு करना சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பண்ண வேணாம், ரைட் इसलिए ஹேண்ட் வச்சு बाबा பண்ணணும்னு சொல்லுவாங்க. சோ क्या कहते हैं, चेक பாபா என்ன करो। சொல்றாங்க, செக் பண்ணி क्या பாருங்க. चेक करो? என்ன செக் बाबा பண்ணணும்? कहते हैं कि பாபா சொல்றாங்க, आपसे सच्चा प्यार। பாபா மேல உண்மையான அன்பு, तो தந்தையின் மீது दूसरा प्यार உண்மையான क्या அன்பு. होता है? सच्चा नहीं है। சோ உண்மையான அன்பு இல்லைன்னா வேற என்ன அன்பு तो இருக்கும் बाबा இல்லையா? कहते हैं சோ सच्चा பாபா प्यार சொல்றாங்க, உண்மையான அன்பு இருக்கா? பாபா மீது समान உண்மையான और அன்பு இருக்கா? कर्मातीत। சமமாகவும் सच्चा प्यार का கர்மத்தீத்தாகவும் मतलब இருப்பது. சோ समान और உண்மையான அன்பு कर्मातीत அப்படின்னா होना। என்னன்னா சமமாக இருப்பது மற்றும் கர்மத்தீத்தாக இருப்பது. சோ அதுதான் உண்மையான अभी तक அன்பின் भी அர்த்தம். சோ இப்ப संस्कारों கூட के वश நம்மளோட சமஸ்காரத்தை हमारा நம்ம பாக்குறோம் அப்படின்னா सोचना, बोलना, நம்மளோட எண்ணங்கள், कर्म நம்மளோட करना। செயல்கள், बाबा நம்ம कहते हैं इसका வந்து मतलब दिल வார்த்தைகள் का கொடுக்கறது प्यार नहीं है। எல்லாமே வந்து பாபா மேல உண்மையான तो அன்பு बाबा இருக்கான்னு कहते हैं தெரியும். कि சோ பாபா சொல்றாங்க, आदिकाल अमृत நாளின் वेले से தொடக்கத்தில் இருந்து अपने दिल அமிர்த में வேளையிலிருந்து परमात्म கடவுளின் प्यार அன்பு को உங்கள் இதயத்தில் संपूर्ण रूप முழுமையாக में धारण करो। பதிய வைத்துக் கொள்ளுங்கள். परमात्म प्यार சோ को கடவுளோட संपूर्ण அன்பு வந்து रूप से धारण करो। देखो प्यार முழுமையாக और பதிய வைத்துக் धारण। கொள்ளுங்கள். சோ பாபாவோட அன்பை வந்து நம்ம तो உள்ள बाबा चेक மனசுக்குள்ள देख रहे हैं कि பதிய प्यार வைத்துக் கொள்ளணும். का அமிர்த धारणा से வேளையில இருந்து कनेक्शन है। எவ்வளவு தாரணையோட கனெக்ஷனா अगर இருக்கு. दिल से உங்கள் परमात्म இதயம் प्यार है கடவுளின் அன்பு, கடவுளின் तो சக்திகள் மற்றும் परमात्म கடவுளின் शक्ति है, ஞானம் ஆகியவற்றால் परमात्म நிறைந்திருக்கும் ज्ञान போது, அதாவது கடவுளின் அன்பு, फुल होगा கடவுளின் சக்திகள் மற்றும் கடவுளின் ஞானம் ஆகியவற்றால் है तो सही पर फुल நிறைந்திருக்கும் होगा। போது तो बाबा நிறைந்திருக்கும் कहते போது हैं कि பாபா சொல்றாங்க, कर्म உங்கள் உங்கள் बाबा कहते हैं பற்றுதல் कि அன்பு வேறு कभी और யாரிடம் किसी செல்லாது. के तरफ உங்கள் பற்றுதல் அன்பு வேறு யாரிடமும் लगा செல்லாது. बसने हो नहीं सकता। तो अपने दिल का प्यार चेक சோ करना। நம்ம செக் பண்ணி பார்க்கணும் तो இதயத்துல நமக்கு बाबा பாபாக்கு कहते हैं எவ்வளவு अன்பு प्यार இருக்குன்னு. की निशानी है, क्या है निशानी? समान தந்தையின் மீது बनना, உண்மையான அன்பு இருக்கும்போது कर्मातीत बनना। உண்மையான அன்பின் तो அடையாளம் तारुण्य हार होकर के कर्म சமமாகவும் கர்மத்தீத்தாகவும் இருப்பதுதான். சோ कर्म உண்மையான का அன்பு मतलब இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன कभी அப்படின்னா भी நம்ம आपका கர்மம் मन बुद्धि बस संस्कारों के वश होकर कोई कर्म नहीं करो। कोई भी आदत है, சோ யாருக்காவது இந்த பழக்கம் कोई இருக்கா, भी स्वभाव है, ஏதாவது ஒரு சுபாவம், அதாவது संस्कार है, அந்த சமஸ்காரம் तो இருக்கு बाबा அப்படின்னா कहता है इसका मतलब பாபா दिल से சொல்றாங்க, प्यार नहीं। இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு இருக்குன்னா அது வந்து கடவுளுக்கு மேல क्योंकि அன்பு இல்லைன்னு அர்த்தம், अगर உண்மையான हम அன்பு இல்லைன்னு அர்த்தம். अमृत वेले சோ அமிர்த बाबा को வேலையில याद இருந்து करते हैं பாபாவை நினைவு செய்றோம். तो बाबा के गुण, பாபா बाबा की शक्ति பாபாவோட குணம், பாபாவோட சக்தி हमें न केवल प्राप्त होती है நமக்கு வந்து அது पर उसके हम பிராப்தமாக स्वरूप में बनते हैं। இருப்பது இல்லாம நமக்கு அது ஸ்வரூபமாக மாறுகிறது. हमारी दादी थी, சோ நம்மளோட दादा, ब्रह्मा தாதிகள் बाबा வந்து का மம்மா, स्वभाव சோ அவங்களோட ஸ்வபாவம் பாருங்களேன். बहुत प्यारा சோ था, ரொம்ப अमृत वेला। அன்போட இருப்பாங்க, ரொம்ப அன்போட இருப்பாங்க. आप लोगों ने सुना ही है, कहते हैं कि बाबा ब्रह्मा बाबा कभी भी பிரம்மா பாபா வந்து எப்பொழுதும் வந்து न कभी आवाज से बोला, ரொம்ப சத்தமா பேச மாட்டாங்க, न कभी किसी को पर क्रोध किया, किसी पर भी யாரு மேலயும் கோவத்தோட பேசவே மாட்டாங்க பிரம்மா பாபா. किसी भी तरीके से எந்த வகையான नम्रता से ஆஹ், जो गलती जिसने की है எந்த उसको வகையான खुद रियलाइज கவலை, அதாவது எந்த வகையான ஏதாவது ஒரு சூழ்நிலை வருது, ஏதாவது தவறு कई செஞ்சுட்டாங்க लोग அப்பனா कहते கூட हैं बाबा कि பாபா शिक्षाओं வந்து से அந்த भरे हैं மாதிரி ஒரு கோவப்படுற तो மாதிரி कभी भी பேசவே शिक्षा माட்டாங்க. डांट से नहीं दे सकते आप, சோ நம்ம ஏதாவது क्योंकि ஒருத்தவங்களுக்கு आप சொல்லி खुद ही கொடுக்கணும் वही அப்படின்னா है நம்ம कर रहे हैं। கோபத்தோட சொல்லி கொடுத்தோமா அது வந்து நடக்காது. अगर आप किसी को भी யாருக்கா शिक्षा இருந்தாலும் देते சரி, हैं யாருக்காவது ஏதாவது ஒரு பாடம் और கத்து आवाज கொடுக்கணும் से அப்படின்னா देते हैं சோ ரொம்ப तो पहले तो हमने खुद शिक्षा முதல்ல வந்து நம்ம வந்து अवलंबन किया, கத்துக்கணும் இல்லையா? நம்ம வந்து ரொம்ப क्योंकि बाबा तो कहता है ஆவேசமா சத்தமா பேசக்கூடாது, कि கோவமா मधुर वाणी பேசக்கூடாது. हो निर्माण, சோ நம்ம வந்து கோவமா பேசணும்னா அவங்களுக்கு அது तो उस शिक्षा का கத்துக்க प्रभाव மாட்டாங்க. नहीं சோ पड़ता।
அந்த அந்த பாடம் வந்து அவங்களுக்கு புரியணும், அது मम्मा அவங்களுக்கு पापा दादी ஆகணும்னா நம்ம இனிமையாக बहुत இருந்தா प्रेम மட்டும்தான் से அது बैठ நடக்கும். के சோ शिक्षा அம்மா देते हैं। தாதி அவங்களாம் ரொம்ப அன்போட இருந்து तो हम சொல்லி सभी கொடுப்பாங்க. को भी சோ நம்ம कहना तो எல்லாருமே होता ही வந்து है, சோ அந்த மாதிரி அன்போட இருக்கணும். எப்பயும் लेकिन கோபமா नम्रता से பேசக்கூடாது, இல்ல சத்தமாக प्रेम से பேசக்கூடாது. இனிமையாக அன்போட நம்ம अगर वो எல்லாத்துக்கும் बात कही சொல்லணும். जाती சோ है நம்ம ஏதோ ஒரு விஷயம் तो दोनों அன்பாக दिल को ரொம்ப लगती है। இனிமையாக சொல்லும் போது அவங்களுக்கு அது கண்டிப்பா तो அதாவது அவங்களுக்கு थोड़ा सा அது போய் समय है, டச் பண்ணும். சோ டைம் ரொம்ப तब கம்மியா सुनी தான் बाबा இருக்கு. ये तो कहे சோ பாபா कि வந்து आप நமக்கு सबको சொல்றாங்க, मेरे से दिल से प्यार சோ करो என் மேல और உங்களுக்கு वो உண்மையான समान அன்பு बने। இருக்கு, இதயத்துல இருந்து அன்பு இருக்குன்னா எனக்கு சமமாக तो हम सब ஆகுங்கன்னு பாபா देखें சொல்றாங்க. சோ நம்ம कि अब எல்லாரும் कितना समय எந்த அளவுக்கு நம்ம வந்து थोड़ा सा இவ்வளவு समय நேரம், रहता है ना, கொஞ்ச நேரம் தான் இருக்கு तो இல்லையா समान இப்ப तो நமக்கு. आना नहीं। சோ நம்ம சமமாக ஆகணும். ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. और समान अगर सोचो சமமாக ஆகணும் कि அப்படின்னு ईश्वरी நினைக்கிறீங்க परिवार में அப்படின்னா, இந்த குடும்பத்துல, सभी ஈஸ்வரிய इस लक्ष्य குடும்பத்துல से நம்ம எல்லாரும் இந்த ஒரு अपने में குறிக்கோளோட लक्ष्य पाए, இருக்கணும். இது என்னோட धारणा குறிக்கோள், நான் வந்து करें, பாபாவுக்கு சமமாக ஆகணும், நான் सभी தாரணையை दैवी स्वरूप हो கடைபிடிக்கணும். जाएंगे। சோ எல்லாரும் தேவி ஸ்வரூபமாக ஆகிவிடுவீங்க. और बाबा यही कहता है अपने பாபா तैयार இதுதான் होंगे சொல்றாங்க, அதாவது आप நம்ம लोगों के लिए घर தயாராகணும், साफ நம்ம ரெடி करना होगा, ஆகணும். சோ இப்ப ஏதாவது क्योंकि ரெடி आज ஆகணும், फिर வீடு शुरू சுத்தம் हो जाए। பண்றோம் இல்லையா? சோ அதே மாதிரிதான் நம்மள நம்மளே हमारे यहाँ சுத்தப்படுத்தணும். सत्युग नई दुनिया சத்யுகம் வந்து बनेगी तो புது யுகம். देवताएं वहां நம்ம जाएंगे, தேவதையாக ஆகணும் அப்படின்னா நம்மள நம்மளே तो पहले சுத்தப்படுத்தினாதான் थोड़ा நம்ம அந்த टाइम ऊपर யுகத்துக்கு போக जाएंगे, முடியும். சோ फिर ரொம்ப ऊपर டைம் से தான் நமக்கு नीचे இருக்கு. आएंगे। சோ கொஞ்ச நேரம் வந்து நம்ம और மேல इतना போயிட்டு सुंदर पाठ पढ़ेंगे। பரந்தாமத்துக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம तो கீழே इसलिए வந்து पहले சத்யுகத்துல तो நம்ம समान கதாபாத்திரத்தை बनना நடிக்க अगर வர்றோம். சோ सभी இதெல்லாம் நம்ம लक्ष्य பண்ணணும்னா में முதல்ல நம்ம பாபாக்கு சமமாக ஆகணும். சோ எல்லாரும் அந்த குறிக்கோள் அங்க सदा உங்களுக்குள்ள வைங்க. चेहरा உம் प्रफुल्लित हो और ऐसा लगे। हनुमान का एग्जाम्पल देते हैं ना, சோ ஹனுமான் வந்து உதாரணமாக எடுத்துக்குவாங்க. उससे पूछा किसी ने சோ कि कहाँ है राम, சோ யாரோ तो கேட்டாங்க, उसने எங்க देखा ராம் எங்கன்னு ஹனுமான்ட்ட கேட்காங்க. சோ कि मेरे ஹனுமான் हृदय வந்து में है। என் இதயத்துல இருக்குன்னு இதயத்தை ஓபன் பண்ணி காமிச்சாரு இல்லையா? சோ அந்த மாதிரிதான் நம்ம எல்லாரும் अब ஒருத்தரும் दादियों இருக்கணும். का तो हम देखते थे ना சோ தாதி कि எல்லாம் நம்ம बाबा பார்த்திருக்கோம் बाबा இல்லையா? के लगे பாபா थे, பாபா பாபான்ட்டே दिल में இருப்பாங்க. அவங்க बाबा எப்பொழுதும் समाये பாபா थे। தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது. இதயத்துல பாபாவோடயே தான் எப்பொழுதும் இருப்பாங்க. यहाँ तो कई बार एक बात हो जाती है, दिन भर वही मनन சோ चलता இப்ப है, நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சா நாள் முழுவதும் बाबा அதையே நம்ம कहाँ गया। யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம், பாபா எங்க போயிட்டாரு இல்லையா? சோ அதனால நம்ம பாபாவை तो தான் நம்ம दिल से நினைக்கணும். बाबा விஷயத்த से நினைச்சிட்டு प्यार है புடிச்சிட்டு இருக்க तो கூடாது. दिल में இதயத்துல और இருந்து कुछ பாபாவை नहीं। நினைச்சிட்டே இருக்கணும். வேற எதையும் बात நம்ம ठीक நாள் चलेगी முழுவதும் नहीं, நம்ம நினைக்கவே கூடாது. எந்த விஷயம் நடந்தாலும் சரி, நம்ம बातें तो பாபாவை आएंगी, தான் वो तो பிடிச்சுக்கணும். ड्रामा है। டிராமா இது तब வந்து हम டிராமால நடக்குது. तो சோ அத பத்தி ठहरे நினைச்சு நம்ம दिल கவலைப்படாம, में அத பத்தி लगे। யோசிக்காம, அத பத்தி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம பாபாவை நினைச்சு इसका பாபாவை मतलब பத்தி दिल நம்ம में நினைவு செய்யணும். बाबा நம்ம नहीं है बातें இதயத்துல हैं, பாபா மேல பாபா இல்லைன்னா அப்ப மத்த விஷயங்கள் तो நமக்கு இருக்குன்னு அர்த்தம். संतुष्टि होनी चाहिए, சோ மகிழ்ச்சியாக हर्षित होने இருக்கணும். चाहिए, மகிழ்ச்சியாக लेकिन हर्षित இருக்கணும். है नहीं। तो इसलिए அதனால टेंशन दो கவனம் வைங்க. कि बाबा से अगर प्यार है பாபா மேல அன்பு இருக்கு அப்படின்னா तो दिल में एक बाबा ही இதயத்துல समाये हुए हैं, ஒரே ஒரு பாபா மட்டும்தான், வேற யாரும் இல்ல. பாபாக்கு तभी சமமாக நான் लवलीन ஆகணும். स्थिति சோ कहेंगे। அப்பதான் லவ்லின் ஸ்டேஜ். फिर बाबा सर्टिफिकेट देगा அப்ப பாபா कि நமக்கு दिल से சர்டிபிகேட் प्यार है। கொடுப்பாரு. பாபா ஓகே இவங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கு ठीक है, அப்படின்னு तो ये சர்டிபிகேட் கொடுப்பாங்க. अटेंशन देके சோ இந்த कई கவனம் நம்ம पूछते வைக்க रहते हैं ना வேண்டும். क्या पुरुषार्थ है, சோ நிறைய பேர் கேட்பாங்க, என்ன समान करना। முயற்சி लास्ट पे நான் नहीं பண்ணணும்? சோ करेंगे, முயற்சி என்னன்னா अभी நான் से करना சமமாக शुरू ஆகணும். करें, லாஸ்ட்ல பண்ணணும்னு धीरे நினைக்காதீங்க. धीरे இப்பையில இருந்தே நான் பண்ணணும். இப்பையில लक्ष्य இருந்தே आते முயற்சி பண்ணுங்க. जाएंगे। லட்சியம் வைங்க, குறிக்கோள் வைங்க, நான் ठीक பாபாக்கு है, சமமாக ஆகணும் அப்படின்னு. ஓம் சாந்தி. दादी जी की विशेषताएं तथा தாதிஜியோட अद्भुत விசேஷதா शिक्षाएं மற்றும் அவங்களோட பாடங்கள். वानप्रस्थ स्थिति में रहे समय வான்பிரஸ்த और நிலையில एनर्जी को இருந்து सफल करने நம்மளோட वाली நேரமும் சக்தியும் ரொம்ப பயனுள்ளதாக ஆக்க வேண்டும், வெற்றிகரமாக ஆக்க दादी வேண்டும். जी सदा தாதிஜி अपने समय எப்பொழுதுமே और அவங்களோட एनर्जी को நேரமும் சரி, सफल அவங்களோட करती। சக்திகளும் சரி उनकी வெற்றியாகவே बुद्धि में பண்ணுவாங்க. रहता कि சோ अभी हम அவங்க सब புத்தியில வந்து वानप्रस्थी हैं, இப்ப வந்து என்ன हमें நினைப்பாங்கன்னா, அதாவது व्यर्थ இப்ப की நம்ம ரிட்டையர்டு बातों ஸ்டேஜ்ல में இருக்கோம், நம்ம வந்து நேரத்தை व्यवहारों में अपना வீணான समय விஷயத்துல व्यर्थ नहीं வேஸ்ட் गंवाना பண்ணவே है। கூடாது. लेकिन हम कोई मौनी बाबा भी नहीं हैं,
हमें நம்ம कर्म செயல்களை क्षेत्र நம்ம पर வந்து இந்த कर्म तो கர்மாவோட करने ही ஃபீல்டுல हैं। நம்ம இருக்கிறோம். சோ நம்ம कर्म பண்ணணும். சோ करते हुए கர்மங்கள் செஞ்சு योगी के கொண்டே लक्षण இருக்கும் போது हमारे जीवन யோகியோட से அடையாளம் என்னன்னா நம்ம दिखाई दे। வாழ்க்கையை வெளிப்படுத்த हमें வேண்டும். अपनी स्थिति சோ अचल, நம்மளோட अधम, ஸ்டேஜ வந்து स्थिर, ஆடாமல் அசையாமல் अखंड திடமாக और ஒரு निर्विघ्न நிலையாக இருக்க வேண்டும் बनानी மற்றும் है, தடைகள்ல இருந்து விடுபட்டு இருக்க क्योंकि வேண்டும். हमें ஏனென்றால் இப்ப अभी வந்து நம்மள पात्रता நாமளே வந்து अहिल्याओं को பாவத்துல भी இருந்து நம்ம उद्धार करना है। விடுபட்டு நம்ம வந்து மத்த ஆத்மாக்களுக்கு நமக்கு வந்து किसी से भी वैर, ஹெல்ப் பண்ண विरोध, வேண்டும். नफरत சோ आदि नहीं யாருக்கும் रखनी எந்த है। வகையான வந்து ஒரு ओम शांति। வெறுப்பு மத்தவங்க மேல நமக்கு இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. अव्यक्त मुरली रिवीजन 1969 से ज्ञान के रतन और स्नेह के मोती। अव्यक्त वाणी அவ்யக்த तारीख முரளி है 5 जनवरी டே 1977। ஜனவரி त्यागी और 5வது நாள் तपस्वी 77வது बच्चे வருஷம். सदा पास है। தபஸ்வி குழந்தைகள் विदेशी மற்றும் सभी शॉर्ट தியாகம் खुले பண்ற में குழந்தைகள் करते எப்பொழுதும் हैं, வெற்றி क्योंकि அடைவாங்க. बिजी रहते ஃபாரினர்ஸ் हैं। எப்பொழுதும் ரொம்ப बाप ஷார்ட்டாக தான் दादा ने படிப்பாங்க. एक ஏனென்றால் ही அவங்க ரொம்ப शब्द பிஸியா याद இருப்பாங்க. பாப் दिलाया தாதா है। வந்து நமக்கு ஒரு वो வார்த்தையை कौन ஞாபகப்படுத்திக்கிட்டே सा இருக்காங்க. शब्द அது है? என்ன ஒரு வார்த்தை? एक அதாவது ही பாஸ். शब्द ஒரு है, வார்த்தை வந்து पास। ஒரே ஒரு வார்த்தை தான் பாஸ். சோ हाँ। நம்ம பாஸ் பண்ணணும். और அதாவது जो பாஸ் कुछ ஹிந்தில बीत எப்படின்னா जाता என்னன்னா है அது வந்து ரொம்ப वह பக்கத்துல पास இருக்கிறதும் होता பாஸ் है। என்று அர்த்தம். சோ இன்னொரு एक பாஸோட शब्द அர்த்தம் के வந்து என்னன்னா 3 எது अर्थ நடந்ததோ அது हैं। நடந்து முடிஞ்சிருச்சு. அது பழசாக यही ஆகிவிட்டது. நடந்து शॉर्टकट முடிஞ்சதாகவும். अर्थात சோ छोटा இதுதான் வந்து रास्ता हो ஒரு जाएगा। வார்த்தையில 3 और அர்த்தங்கள் पास இருக்குது. विद ऑनर सम्मान पूर्वक सफलता சோ நம்ம पाना பாஸ் வித் होना ஆனர் है। ஆக வேண்டும். लेकिन इस இதுதான் வந்து अर्थ में ஷார்ட்கட் स्थित மெத்தட் होने நமக்கு के நம்ம लिए பாஸ் வித் ஆனராக ஆகிறதுக்கு. सदैव बाप समान समाने की शक्ति சோ பாபாக்கு और बाप சமமாக இருக்க समान வேண்டும் மற்றும் பாபா बनाने கிட்ட की இருந்து நம்ம शक्ति சக்தியை அடைஞ்சு நம்ம வந்து दोनों சேமிச்சு வைக்க रहने की வேண்டும். आवश्यकता சோ है। இது ரெண்டுமே ரொம்ப அவசியமான விஷயம். சோ நம்ம சக்தியை சேமிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு क्योंकि बाप சூழ்நிலை समान बनने के लिए जब सेवा की स्टेज पर आते हो तो अनेक प्रकार की சோ बातें ஏதோ ஒரு सामने சூழ்நிலை आती வருது हैं। அப்படின்னா நம்ம மாஸ்டர் ஓஷனாக இருந்து நம்ம தந்தைக்கு சமமாக उन இருக்க बातों வேண்டும். को समाने की शक्ति के आधार से मास्टर सागर बन जाते हो और औरों को भी बाप समान बना सकते हो। மத்தவங்களுக்கும் நம்ம வந்து समाना பாபாக்கு சமமாக अर्थात ஆக்குவதற்கு संकल्प உதவி रूप செய்ய में भी வேண்டும். किसी भी व्यक्त बातों और சோ भावों का எண்ணத்துல கூட நம்ம எந்த आंशिक வகையான रूप வீணான में விஷயமோ समाया வீணான हुआ न எண்ணங்கள் हो। நமக்குள்ள வரவே கூடாது. अकल्याणकारी बोल कल्याण की भावना में ऐसे बदल जाए जैसे अकल्याण का बोल था ही नहीं। ऐसी स्टेज को சோ विश्व அந்த மாதிரி நிலைதான் कल्याणकारी நம்ம வந்து स्टेज உலக कहा நன்மை जाता है। செய்பவர்களாக நம்ம சொல்ல முடியும். किसी का भी कोई अवगुण देखते हुए யாருக்காவது வந்து एक பலவீனம் सेकंड இருக்கு में அப்படின்னா उस அத வந்து अवगुण நம்ம को மாற்ற गुण में வேண்டும். बदल அந்த दें। ஒரு செகண்ட்ல அந்த பலவீனத்தை नुकसान को फायदे में बदल பாசிட்டிவாக दें। நம்ம மாத்த வேண்டும். निंदा को स्तुति में बदल दें। யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி ऐसी வந்து ஒரு दृष्टि और அணுகுமுறையில स्मृति பார்வையில में இருக்காங்களோ रहने அவங்கதான் वाला வந்து ही வேர்ல்டு பெனிஃபேக்டர், அதாவது विश्व உலகத்துக்கு நன்மை கொடுக்க कल्याणकारी कहा வேண்டியவர்களாக जाता சொல்லுவாங்க. है। विश्व உலகத்துக்கு நன்மை கொடுக்கறது कल्याणकारी மட்டும் ही கிடையாது, नहीं அவங்க வந்து लेकिन स्वयं அவங்க சுயமாகவும் कल्याणकारी भी அவங்களுக்கு बने। நல்லது பண்றவங்களாக ऐसी இருப்பாங்க. சோ स्टेज அந்த மாதிரி बाप ஸ்டேஜ்ல समान இருக்கிறவங்க தான் कही அவங்க வந்து जाती பாபாக்கு है। சமமாக இருப்பதாக ओम கூறப்பட முடியும். ஓம் शांति। சாந்தி. आगे की मुरली कल सुनेंगे।
स्नेहा सुधा से सबको नलाया, ममता की गंगा सबके लिए बहाया। अटेंशन नहीं है, கவனம் இல்ல அப்படின்னா அப்ப வந்து நம்மளால சுய மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. கவனம் இல்லைன்னா நம்மளால சுய மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. சோ யாராவது கேட்பாங்க, நம்மளோட சமஸ்காரம் நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு, செயலாக மாறுது. சோ இந்தோட மெத்தட் என்னன்னா, பாபா நமக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்திருக்காங்க. लेकिन अनेक प्रकारों से சோ பாபா வந்து முரளி பாயிண்ட்ஸ் நமக்கு தினமும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ அத வந்து நம்ம வந்து தினமும் நம்ம வாழ்க்கையில நம்ம கொண்டு வர வேண்டும். आज स्कूल पासपोर्ट के लिए சோ மக்கள் வந்து அவங்களோட பிசிக்கல் பாஸ்போர்ட்டை ரொம்ப வந்து கவனமா பாத்துக்குவாங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து பாஸ் பண்றதுக்கு நமக்கு பாஸ்போர்ட் நமக்கு இப்ப தேவைப்படுது. சோ பாஸ் வித் ஆனர் பண்ணோம்னா நமக்கு இப்ப பாஸ்போர்ட் தேவைப்படுது. சோ அந்த பாஸ்போர்ட்ல எந்த ஒரு தவறான விஷயம் நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாரும் பாஸ் வித் ஆனர் ஆகணும் இல்லையா? சோ அப்ப அந்த பாஸ்போர்ட்ல நமக்கு எந்த ஒரு ரிமார்க் தவறு இருக்கக்கூடாது. சோ நம்ம கவனம் வைக்கணும், நம்ம மேல நம்ம கவனம் வைக்கணும். எந்த மாதிரி ஒரு தவறான விஷயம் பண்ணக்கூடாது, எதனால நம்ம பாஸ் வித் ஆனர் ஆக முடியாம ஆகக்கூடாது. इन सारे हिंसक कार्यों से நீங்களே வந்து விடுபட்டு இருந்துக்கோங்க இந்த மாதிரி செயல்கள்ல இருந்து. तब हे युवा करोगे भारत को, அப்பதான் வந்து இந்த யூத் எல்லாம் வந்து தவறான விஷயத்துல இருந்து இந்த பாரதம் வந்து இருக்கும். சோ உங்களை நீங்களே விடுபட்டு இருக்குன்னா மட்டும் மத்தவங்களை விடுபட வைக்க முடியும். इसके लिए இதுக்கு வந்து ரொம்ப ஆழமான உணர்வு இது. அதாவது सभी को आता, हमें हर बात में कदम कदम में ஒரு அடியில உங்களை நீங்களே करो, மாற்றத்தை கொண்டு வாங்க. அப்பதான் வந்து இந்த கம்யூனிட்டி மாறும். बिना स्व சோ परिवर्तन சுயமாற்றம் இல்லாம समाज நம்மளால வந்து நம்ம இந்த கம்யூனிட்டியோக்கோ இல்ல அந்த நாட்டுக்கோ சேவை பண்ண முடியாது. पालना और प्यार के अनुभव है सभी सुना रहे, मन के पर्दे पर वो दिन है सभी साथ आ रहे, सबके दिल में प्यार से तुम कर रही निवास हो, सबके दिल में प्यार से तुम कर रही निवास हो, प्रकाश स्तंभ बन कर दादी दे रही प्रकाश हो। बन के तुम चमक रही हो बाबा की मुकुट मणि, विश्व को बंधुत्व भाव तुम सिखा रही प्रकाशमणि, गा रही हो संग जैसे कर रही महाराज हो, गा रही हो संग जैसे कर रही महाराज।
Om ஓம் Shanti. சாந்தி. In order to be an easy yogi, ஒரு ஈஸி become யோகியாக experienced in God's love, இருப்பதற்கு இறைவனோட true love அன்பு for the Father, அனுபவிக்கவராக இருங்கள். being equal தந்தையின் and மீது உண்மையான karma-atiyat அன்பு சமமாகவும் at the beginning of கர்மத்தீட்டாகவும் the இருப்பது. day. From நாளின் Amritala, தொடக்கத்திலிருந்து அமிர்த imbibe God's வேளையிலிருந்து love கடவுளின் completely அன்பை in உங்கள் your இதயத்தில் heart. முழுமையாக When பதிய your heart is full வைத்திருக்கொள்ளுங்கள். of God's love, உங்கள் இதயம் கடவுளின் God's அன்பு, powers, கடவுளின் and God's சக்திகள் மற்றும் knowledge, கடவுளின் your ஞானம் attachment to love ஆகியவற்றால் will not go to நிறைந்திருக்கும் anyone போது else. உங்கள் பற்றுதல் When you have அன்பு true வேறு love for the யாரிடமும் Father, செல்லாது. the sign of தந்தையின் true மீது love is to உண்மையான be அன்பு equal இருக்கும்போது and உண்மையான karma-atiyat. அன்பின் அடையாளம் Do சமமாகவும் everything கர்மத்தீட்டாகவும் while being இருப்பதுதான். Karavanhar, one கராவன்ஹார் who ஆக makes everything இருக்கும்போது happen and எல்லாவற்றையும் make others do செயல்களும் the same. மற்றவர்களையும் Never do anything while under the influence of your mind, intellect, or உங்கள் sanskars. மனம், புத்தி Om அல்லது Shanti. சமஸ்காரங்கள், செல்வாக்குகள் கீழ எதையும் செய்யாதீர்கள். Om Shanti. Welcome to Avikti Parivar. So just now you saw some of the ஓம் glimpse of சாந்தி. Madhuban, சோ what இன்னைக்குதான் happened on மதுபன்ல இருந்து 25th சில of காட்சிகள் August. நம்ம பார்க்கணும். Every 25வது all ஆகஸ்ட் seniors வந்து and சோ all எல்லா Babas சீனியர்ஸும் children வந்து to எல்லாரோட Prakash பாபா Dham குழந்தைகள் எல்லாரும் give their தாதி respect பிரகாஷ் to பண்ணி Dadiji, and also போயிருந்தோம். ஸோ went in her ரெஸ்பெக்ட் கொடுத்தோம் room, and தாதிஜிக்கு. there was a little gathering. Everyone shared, and of course there was a ஸோ Bog எல்லாரும் message, பகிர்ந்துக்கிட்டாங்க. Bog போக் offering. மெசேஜ் இருந்தது, போக் I'm sure ஆஃபரிங் you all இருந்தது. heard that. So ஸோ நீங்க it was எல்லாம் a beautiful கேட்டீங்கன்னு Bog நினைக்கிறேன். message. ஸோ ரொம்ப So அழகான thank you பியூட்டிஃபுல் போக் everyone. மெசேஜ் And இருந்தது. now today is day 26. இன்னைக்கு In வந்து நாள் order to be an 26. easy yogi, become ரொம்ப சுலபமான experienced in யோகியாக God's இருப்பதற்கு love. கடவுளின் அன்பில் Today's topic, true அனுபவம் love செய்யுங்கள். for the இன்றைய தலைப்பு Father, தந்தையின் மீது being உண்மையான equal அன்பு and சமமாகவும் karma-atiyat. கர்மத்தீட்டாகவும் Now we இருப்பது. will listen to Mohini Didi. Is everyone okay? எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா? Must be very full, right? எல்லாரும் ரொம்ப முழுமையாக Because இருப்பீர்கள் இல்லையா? yesterday ஏனென்றால் நேத்து வந்து we all celebrated நம்ம Dadi's day. எல்லாரும் வந்து தாதியோட டேவை And there கொண்டாடினோம். was so much energy of நிறைய love. வந்து சக்தியோட அன்பின் சக்தி இருந்தது. Dadiji, தாதிஜி வந்து her love for Baba பாபா மேல ரொம்ப அன்பு and also வச்சிருந்தாங்க. her love for சோ அந்த everyone அவங்களோட அன்பு வந்து மத்தவங்களுக்கும் really இருந்தது, was எல்லாத்து மேலயும். so சோ அந்த much அன்பு வந்து எவ்வளவு felt இருந்தது அப்படின்னா அத வந்து yesterday உணர்ந்த in முடிஞ்சது the நேத்து எங்களால. atmosphere. சோ அந்த வாயுமண்டலத்துல வைப்ரேஷன் எங்களுக்கு What is the word which புரிஞ்சது. we use ஒரு lot, வார்த்தை Daddy? வந்து நம்ம தாதிக்கு அடிக்கடி யூஸ் She பண்றோம். was அது easy என்னன்னா, yogi. சோ அவங்க வந்து ஈஸி யோகியாக இருந்தாங்க, ரொம்ப Because சுலபமான when you யோகியாக love இருந்தாங்க. Baba, ஏன்னா பாபா மேல what's அன்பு the இருக்கு அப்படின்னா difficulty when அப்ப we அதுல என்ன கடினம் இருக்கும் பாபாவை நினைவு செய்வதுல. and once there சோ is true நமக்கு love வந்து with Baba உண்மையான as அன்பு she இருக்கு had, பாபா மேல, அத தாதிக்கு இருந்த மாதிரி
she was உண்மையான never அன்பு இருக்குன்னா, attracted சோ அவங்க வந்து to மத்த any human விஷயத்துல being. மத்த மனிதர்களுக்கோ இல்ல மத்த விஷயத்துல அவங்களுக்கு அந்த She ஒரு will love ஆசையோ ஈர்ப்போ everyone இருக்காது. எல்லாத்து with a மேலயும் அன்பு இருக்கும். ஆனா வந்து detachedness எப்பொழுதும் and டிட்டாச்சாக loving. இருப்பாங்க. அன்பாகவும் இருப்பாங்க மற்றும் விடுபட்டு So one இருப்பாங்க. thing சோ in ஒரு my விஷயத்த நம்ம experience, வாழ்க்கையில observe நம்ம in வந்து the leaders, தாதி கிட்ட எடுத்துக்கணும் lot of அப்படின்னா என்னன்னா, enthusiasm நிறைய வந்து ஊக்கம் உற்சாகம் and இருக்கும். always thinking about எப்பொழுதுமே world வந்து அவங்க service. வந்து உலகத்தை சேவை செய்வதில பத்தி தான் நினைச்சுக்கிட்டே I இருப்பாங்க. உலக remember சேவைக்கும் that உலக நன்மைக்காகவும் அவங்க I was நினைச்சிட்டு in இருப்பாங்க. Guyana சோ and நான் she ஞாபகம் வச்சிருக்கேன். அதாவது came with கயானால Ramesh Bhai, இருக்கும்போது அவங்க ரமேஷ் பாயியோட தாதி வந்தாங்க. and while returning, சோ ரிட்டர்ன் பண்ணும்போது திரும்பி she போகும்போது passed through USA, அவங்க யுஎஸ் பாஸ் America, பண்ணி போனாங்க. சோ and she asked Ramesh Bhai, which country? ரமேஷ் பாய் In கேட்டாங்க, the "இ- plane, right? இது என்ன கண்ட்ரின்னு Which பிளேன்ல country கேட்டாங்க, is this? ஃபிளைட்ல. She இது said, என்ன கண்ட்ரின்னு America. கேட்டாங்க. சோ Oh, this is அமெரிக்கான்னு சொன்னாங்க. America. ஓ இதுதான் Do அமெரிக்காவா we have அப்படின்னு சொன்னாங்க. center? She said, no. அங்க So சென்டர் when இருக்கான்னு she கேட்டாங்க. reached சோ ரமேஷ் பாய் India, சொன்னாங்க இல்லைன்னு. she சோ called me உடனே and வந்து she said, தாதி கூப்பிட்டு we என்கிட்ட have சொன்னாங்க, to have நம்ம வந்து very, சென்டர் very ஒண்ணு good அமெரிக்கால ஓபன் open பண்ணணும், center there. சென்டர் அமெரிக்கால ஓபன் பண்ணணும்னு எனக்கு And ஃபோன் when பண்ணி Dadi தாதி சொன்னாங்க. says there சோ is அப்ப தாதி power சொன்ன in உடனே her words, அப்ப அவங்க வார்த்தையில சக்தி இருந்தது. even it's a very big country and பெரிய கண்ட்ரி அமெரிக்கா வந்து but ரொம்ப still பெரிய I knew கண்ட்ரி. some ஆனாலும் people, I knew some எனக்கு people சில from பேர்த்து India, தெரியும். so இந்தியால இருந்து இருக்கிறவங்கள எனக்கு we தெரியும். started center. சோ தாதி சொன்னபடி நாங்க So it's சென்டர் ஒண்ணு like அமெரிக்கால she ஓபன் பண்ணோம். will think சோ தாதி about வந்து the எப்படி whole திங்க் world, பண்ணுவாங்கன்னா, முழு உலகத்துக்கும் and நன்மை செய்யணும், especially she சேவை had செய்யணும், heard இத so பத்தியே அவங்க much நினைச்சிட்டு இருப்பாங்க. about America. சோ அமெரிக்கா பத்தி அவங்க நிறைய சொல்லுவாங்க தாதி. அவங்களுக்கு And I நிறைய sometimes then also, நான் நினைப்பேன். when we அதாவது had வந்து our retreat place, Peace Village, பீஸ் வில்லேஜ் ரெட்ரீட் பிளேஸ் நம்ம she was not well ஆரம்பிக்கும் போது physically. தாதி வந்து அவங்க She உடல் said, but I சரியில்லாம will தான் come for இருந்தாங்க. இருந்தாலும் inauguration. அவங்களால வர முடியல And இனாகிரேஷனுக்கு. she flew, she came. அவங்களால முடியலன்னா கூட சாரி And when வந்திருந்தாங்க, she came, she இனாகிரேஷனுக்கு was வந்தாங்க. very happy சோ and அவங்க வந்து பார்த்து very, ரொம்ப very மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த enthusiastic. பீஸ் And வில்லேஜை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி பட்டாங்க மற்றும் ரொம்ப so ஊக்கம் then உற்சாகமா இருந்தாங்க. her blessings, அவங்களோட everything ஆசீர்வாதம் is going very, very well. எல்லாமே ரொம்ப So நல்லதாக what நடந்துட்டே love இருக்கு. does, சோ அந்த அன்பு என்ன நடக்குது பாருங்களேன். அந்த love அன்பு makes you அன்பு instrument வச்சு கருவிகளை வந்து for நம்ம the whole world. முழு உலகத்துக்கும் சேவை பண்றதுக்கு உதவி You are செய்யுது. not limited நாம வந்து to லிமிட்டட் கிடையாது, smile and எல்லைக்கு mind. உட்பட்டவங்க கிடையாது, நம்ம எல்லைக்கு உட்படாதவங்க, So எல்லைக்கு that is உட்படாதவங்க. why அதனால Baba is saying சோ அதனாலதான் பாபா சொல்றாங்க, that அன்புனால true என்னென்ன love. பண்ண முடியும், உண்மையான அன்பு வைக்கணும். Today Baba keeps பாபா saying வந்து true இன்னைக்கு love சொல்லிட்டே இருக்காங்க, உண்மையான அன்பு வேணும் அப்படின்னு. for the Father அன்பு பாபா மேல வைக்க வேண்டும், கடவுள் மேல வைக்க is வேண்டும். being equal அதாவது in தந்தையின் karma. மீது உண்மையான அன்புனா Love means சமமாகவும் equal in கர்மத்தீட்டாகவும் இருப்பது. karma. லவ் அதாவது அன்பு இருக்குன்னா சமமாகவும் At the கர்மத்தீட்டாகவும் beginning of இருப்பதுதான். the day, நாளின் தொடக்கத்தில் அமிர்த வேளையில from இருந்து Amrit Vela, கடவுளின் அன்பை உங்கள் imbibe God's இதயத்தில் love. முழுமையாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். From Amrit Vela, சோ அமிர்த வேளையில imbibe இருந்து God's love கடவுளின் அன்பை உங்கள் இதயத்தில் completely முழுமையாக பதித்து வைத்துக் in கொள்ளுங்கள். your heart. உங்களோட இதயத்துல Imbibe பதித்து God's வைங்க. love கடவுளோட completely அன்பு வந்து உங்களோட in இதயத்துல your பதித்து heart. வைத்துக் கொள்ளுங்கள். When your heart உங்கள் இதயம் கடவுளின் is அன்பு, full of God's love, கடவுளின் சக்திகள் Baba மற்றும் says when கடவுளின் ஞானம் your heart is full of ஆகியவற்றதால் God's love, நிறைந்து இருக்கும் போது then what happens? அப்ப என்ன நடக்கும்? Baba நிறைந்திருக்கும் says போது then பாபா சொல்றாங்க, உங்கள் all the பற்றுதல் powers and அன்பு all வேறு God's யாரிடமும் knowledge, செல்லாது. power, உங்கள் knowledge, இதயம் கடவுளின் அன்பு, and Baba கடவுளின் says சக்திகள் மற்றும் கடவுளின் your ஞானம் attachment ஆகியவற்றதால் நிறைந்திருக்கும் போது உங்கள் பற்றுதல் and love will அன்பு not வேறு go யாரிடமும் to செல்லாது. anyone else. That's the record. இதுதான் ரெக்கார்டு. When you have true love for the Father, தந்தையின் மீது உண்மையான the அன்பு sign இருக்கும்போது of true உண்மையான love அன்பின் is அடையாளம் to be equal சமமாகவும் கர்மத்தீட்டாகவும் and இருப்பதாகும். karmati. So Baba is saying, so everything சோ பாபா என்ன சொல்றாங்க? while seeing as Karanhar, கராவன்ஹார் ஆக as seeing இருக்கும்போது Karanhar, எல்லாவற்றையும் means you செய்யுங்கள், are doing action, மற்றவர்களையும்
So true love doesn't mean you're not சோ உண்மையான doing anything. அன்பு இருந்தது But அப்படின்னா Baba says பாபா சொல்றாங்க Karan har means கரண் ஹார் அப்படின்னா and make others do the same. மத்தவங்களையும் நம்மள மாதிரி Never செய்ய do வைக்க வேண்டியது. anything சோ எதையும் வந்து while under the influence எதையும் வந்து of your மத்தவங்களோட mind, இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நம்ம intellect மைண்டோட and இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு samskara. நம்ம பண்ணக்கூடாது. நம்ம மனது புத்தி So what it சமஸ்காரத்தோட means இன்ஃப்ளூயன்ஸ் is, வச்சு நம்ம பண்ணக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா look at Baba's virtues, பாபாவோட வார்த்தை, Baba's பாபாவோட powers. ஞானத்தம், பாபாவோட சக்தியை So மட்டும்தான் they're not பார்க்கணும். coming from your சோ அவங்க samskara, வந்து நம்மளோட but சமஸ்காரத்துல samsara. இருந்து வர்றதில்ல இல்லையா, ஸ்ரீமத் படி வருது. சோ What is பாபா Baba's direction? பாபாவோட What டைரக்ஷன்ஸ் Baba என்ன, like? பாபாவோட What கட்டளைகள் will என்ன, Baba பாபாக்கு do? என்ன பிடிக்கும், பாபாக்கு என்ன செய்வாரு, So பாபா you என்ன keep பண்ணுவாரு. reminding சோ இத yourself வந்து நீங்க of Baba's உங்களுக்குள்ளேயே directions, ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்க. இது வந்து பாபாவோட கட்டளைகளா அப்படின்னு பார்த்து and செக் you பண்ணி won't find பண்ணுங்க. it difficult. சோ அப்ப வந்து ரொம்ப கடினமாக இருக்காது You நமக்கு. will like it and you உங்களுக்கு will do பிடிக்கும் it happen. மற்றும் நீங்க ரொம்ப See, மகிழ்ச்சியாக love, பண்ணுவீங்க. there சோ are certain அன்பு signs of love. இருக்கு அப்படின்னா இதுதான் அடையாளம். அன்பு We இருக்கும் want அடையாளம். Baba. If I have சோ love for நமக்கு வந்து Baba, பாபா மேல not அன்பு only I இருக்கணும். follow Baba, நான் பாபாவை கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம but I again, நான் வந்து Baba's love means I பாபாவோட become அன்புனா like Baba. நான் வந்து பாபாக்கு சமமாக So I think ஆகுவதற்கு each உண்டான one of அர்த்தம். you சோ நம்ம எல்லாரும் very ஒருத்தரும் soon வந்து ரொம்ப will வந்து feel கண்டிப்பாக I'm உணர்வோம். becoming like Baba. நான் வந்து பாபாக்கு சமமாக ஆகிறேன் You will அப்படிங்கறதுல feel நம்ம those கண்டிப்பாக qualities. உணர்வோம். அந்த You will குணங்களை feel நம்மளால those powers. நம்ம And உணர that முடியும். அந்த love சக்திகளை for நம்மளால everyone. உணர முடியும். எல்லாத்து மேலயும் அன்பு வைக்க As Baba வேண்டும். loves everyone, பாபா வந்து எப்படி எல்லாத்து then மேலயும் no அன்பு வச்சிருக்காங்களோ one நம்மளும் எல்லாத்து மேலயும் அன்பு வைக்க வேண்டும். யாரு மேலயும் வெறுப்போ so இல்ல வந்து interesting. ஆம், அஹ், There are certain souls, they are விரோத different. குணமோ வைக்க கூடாது. But when we have pure heart நமக்கு உண்மையான and இதயம் good இருக்கு அப்படின்னா wishes, we தூய்மையான are able to make good அஹ், friendship with நமக்கு வந்து Baba. நல்ல குட் விஷஸ் இருந்ததுன்னா நம்மளால நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் So வச்சுக்க முடியும். just அதனால keep aim to be like Baba. சோ பாபாக்கு And சமமாக check இருப்பதுக்கு tomorrow உண்டான அந்த or குறிக்கோள் today வைங்க. செக் பண்ணி பாருங்க. your இன்னைக்கும் love நாளைக்கும் for செக் பண்ணி Baba. பாருங்க. உங்களோட அன்பு பாபா மேல இருக்கிற அன்பை செக் பண்ணி Okay. பாருங்க. Om Shanti. ஓகே, ஓம் சாந்தி. Good morning, or good evening in America. So it's really my pleasure to in front of Didi this சோ தீதி morning. முன்னாடி ஓம் சாந்தி, It's தீதி really முன்னாடி wonderful உட்கார்ந்துருக்கிறது எனக்கு உண்மையான ஒரு that மகிழ்ச்சி. Didi was sitting in front of Daddy's memorial and putting flowers, and I thought Daddy Ji was our administrative head, and today I'm looking at the administrative head as Didi, and the Shanti. A little louder. Is that better? Hmm. Actually, I did press something, so. Om Shanti, good morning, good evening, wherever we are in the world, a very good day to you. So today it's really my pleasure and privilege to be in front of Didi. சோ தீதி And முன்னாடி இன்னைக்கு yesterday நான் when உட்கார்ந்துருக்கேன். Didi எனக்கு was ரொம்ப மகிழ்ச்சியாகவும் sharing her மரியாதை flowers to பூர்வமும் Daddy Ji, இருக்கிறது. I was just really reflecting the two forms. One was Didi in the physical form and our daddy, that image of light. சோ And ஒண்ணு how வந்து Baba தீதியை was நான் அன்னைக்கு expressing her ஸ்தூல own வடிவத்துல பார்த்தேன் மற்றும் transferring தாதிய that பார்த்தேன். even சோ though தாதி Daddy வந்து isn't here, அவ்யக்த ஸ்டேஜ்ல Baba பார்த்தேன். has given us a very special instrument சோ to பாபா வந்து transmit நமக்கு ஒரு the experience, விசேஷமான and கருவி நமக்கு Didi's கொடுத்திருக்காங்க. presence definitely made a very powerful impact on yesterday's experience. So it's really my honor and privilege to be here. So something else that I felt yesterday when Didi was responding to Brother Ken, he asked this big question about ego.
And Didi became quiet, and then very silently you replied, self-respect. And I was just thinking, so often when it comes to Gyan, if we are asked questions, most of us know the answer. But it's not about the answer. What I felt was that it was coming from your dharana. And my question always for myself is that how much the level at which I understand Baba's Gyan, to that extent do I imbibe it. So Didi, what can we do to close the gap from all the things we know to actually bring it into our lives? But knowledge is understanding. சோ ஞானத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். புரிதல், You have to use that நம்ம அந்த understanding. ஞானத்தை புரிதலை நம்ம பயன்படுத்திக்கணும், யூஸ் Thinking, பண்ணணும். speaking, எண்ணம், நினைக்கிறது, relationship based பேசுறது, knowledge. செயல்கள், உறவுகள், இது எல்லாமே And வந்து இந்த understanding புரிதலுக்கு that, ஏத்தவாறு இருக்கும். okay, we are சோ souls, we are நமக்கு வந்து இது children of Baba. ஆத்மாக்கள், இது குழந்தைகள், So கடவுளோட there is குழந்தைகள். understanding. சோ அந்த And if you புரிதல் இருக்குது. really சோ அந்த want to do புரிதல் it in இருக்கு அப்படின்னா practical, நம்ம வந்து நடைமுறை naturally வாழ்க்கையில there நம்ம will be love. பயன்படுத்துறோம், யூஸ் பண்றோம் அப்படின்னா So ஆட்டோமேட்டிக்கா அதுல ஆன்மீக understanding அன்பு them இருக்கும். in சோ practical, அந்த that நடைமுறை வாழ்க்கையில understanding நமக்கு வந்து அந்த brings that புரிதல் dharana. இருக்குன்னா அந்த தாரணை And நம்மளால very கொண்டு வர naturally, முடிகிறது. like சோ Dadiji, ரொம்ப இயற்கையாகவே there was தாதிஜி natural எப்படி love. வந்து அன்பு வந்து நேச்சுரலான அன்பு You know, இருந்ததோ, like you don't have any, as they say, animosity or anything which you are not agreeing. And so I don't know, is it dharana or is it the part when you get it, then blessings you get from Baba? சோ அந்த You have தாரணை that நம்ம quality. பண்ணும் போது சோ பாபா கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு So கிடைக்குது. dharana அதனால really comes தாரணை from வந்து understanding, புரிதல்னால வருது. push determination. மற்றும் திடமான You எண்ணம் நம்ம enjoy வைக்க it very வேண்டும். much when you நம்ம put வந்து something in practically. சோ நடைமுறை I'm வாழ்க்கையில very நம்ம happy about பண்ணும் it. போது நமக்கு மகிழ்ச்சியும் கிடைக்குது. But I think from the practices, even when we started COVID, and those little practices that every morsel of food we should eat, we should remember title of Baba. I remember very, very much those little practical things, and I think I feel Didi has a very deep attention on bringing the knowledge into one's practical life. So your response to the ego was self-respect. And one question relates சோ to ஈகோ that. தலகணத்துக்கு உண்டான ரெஸ்பெக்ட் வந்து செல்ஃப் But ரெஸ்பெக்ட், that சுயமரியாதை. doesn't சோ நம்ம necessarily mean சுயமரியாதையில self-respect. இருக்கும் போது So ஆட்டோமேட்டிக்கா நமக்கு what ஈகோ is இருக்காது. the way in which we can actually, because confidence can just be something I do, you know, I know the skill. So how can I actually deepen that from just being confident to having self-respect? There are two things. One is that self-respect is what Baba says for us. மரியாதை வந்து Then பாபா நம்மள blessing பாக்குறாரு. and சோ அந்த மாதிரி நம்ம take them பாபா வந்து as நம்மள பாக்குறாங்க. சோ encouragement. அத வந்து So நீங்க Baba எடுத்துக்கோங்க. calls me this, Baba says பாபா this. எனக்கு இது சொல்லுவாங்க, I'm a பாபா valuable இந்த மாதிரி child. I'm கூப்பிடுவாங்க. சோ taking அந்த your ஐ எம் அ care, you வேல்யூபிள் know. சைல்டு, நான் வந்து ரொம்ப So take all what Baba சோ says சோ as a பாபா எல்லாம் title. நமக்கு என்ன சொல்றாங்களோ அதை வந்து That டைட்டிலாக நம்ம creates எடுத்துக்கணும். self-respect. சோ அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட், And when there சுயமரியாதை. is self-respect, சோ எங்க சுயமரியாதை இருக்கோ actually அங்க there is no வந்து ego. அங்க வந்து ஈகோ இருக்கவே இருக்காது. Ego of what, you know? Because you don't even think that way. சோ நம்ம வந்து அந்த மாதிரி It's திங்க் very, பண்ணவே very மாட்டோம். naturally. சோ ரொம்ப இயற்கையாக நமக்கு வந்து அந்த It's like சுயமரியாதையோட அந்த not only ஸ்வரூபத்துல நம்ம self-respect, இருப்போம். but you respect others also. சோ மத்தவங்களுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் You கொடுப்போம், can மரியாதை only கொடுப்போம். respect others if you சோ have நம்ம வந்து self-respect. மத்தவங்களுக்கு மரியாதை And கொடுக்கணும் as அப்படின்னா much முதல்ல you நமக்கு respect சுயமரியாதை others, இருந்தாதான் they நம்ம will மத்தவங்களுக்கு respect மரியாதை you. கொடுக்க முடியும். So because சோ நம்ம dharana is மத்தவங்களுக்கு like மரியாதை that. கொடுக்கும் போது தான் ஆட்டோமேட்டிக்கா அவங்க So நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. everything is சோ dependent. எல்லாமே வந்து சுயமரியாதையில இருந்தா It's not ஸ்டார்ட் dependent. பண்ணுது. Well, I சோ இது think வந்து கஷ்டமான as விஷயமே you're கிடையாது. talking, I'm thinking about something that is very clear in your life is that you have such deep trust in yourself. As you were even talking about the incident when the train in the plane, when there was so much of upheaval, and you had this thought that, you know, if I'm going to leave my body, let me be peaceful and free from fear. So even that is because I think many Brahmins, there's still anxiety in people. So
maybe you can share how you have developed this very powerful trust in yourself. I mean, we know ultimately our life is for Baba. சோ நம்மளோட வாழ்க்கை வந்து இது பாபாக்காக தான். சோ நான் பாபாவை நினைவு செய்யணும். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இப்ப ஏதாவது நடக்குதுன்னா நான் பாபாவோட நினைவுல இருக்கணும். நான் கவலைப்பட மாட்டேன், எது நடக்க போகுதுன்னு நினைச்சு கவலைப்பட மாட்டேன். என்னோட கவலை வந்து நான் பாபாவோட நினைவுல இருக்கனா, இதுதான் நான் கவலைப்படுவேன். சோ நான் ஞாபகப்படுத்தி பாக்குறேன், அதாவது நான் வந்து கிளம்பும் போது சோ எதிர்காலத்தை பத்தி, ரொம்ப தூரமான எதிர்காலத்தை பத்தி நினைக்கும் போது, சோ உங்களை நீங்களே வந்து தயாரிப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ரொம்ப ரொம்ப தூரமாக நினைச்சு பார்க்க வேணாம். எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப டூ மச்சாவும் நினைக்க வேணாம். 15 hours ஃபிளைட், நான் அதை பத்தி நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமா இருக்கும். ஓகே பரவாயில்ல, நாள் வந்த போது நான் பாத்துக்கிறேன், அன்னைக்கு வரும்போது நான் பாத்துக்கிறேன். சோ அப்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. நான் எப்பொழுதும் சொல்றதுதான், நான் பாபாவோட நினைவுல தான் இந்த உடலை விடணும். சோ நான் கிளம்பணும் அப்படின்னா கிளம்பணும், தட்ஸ் ஓகே. ஆனா பாபாவோட நினைவுல போகணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். சோ தாதி பிரகாஷ் மணி வந்து அவங்களுக்கு நர்ஸ் இருந்தாங்க. சோ சில நேரம் முன்னாடி அவங்க இறக்கறதுக்கு, உடலை விடுறதுக்கு முன்னாடி அவங்க தொடர்ந்து பிரம்ம பாபாவை பார்த்துட்டு இருந்தாங்க போல. சோ நர்ஸ் வந்து எல்லாத்திட்டையும் சொன்னாங்க, அவங்க கண் வந்து தொடர்ந்து பிரம்மா பாபா மேலே இருந்தது. அதுதான் நர்ஸ் சொன்னாங்க. சோ தாதி வந்து உடலை விடுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு, அவங்க வந்து கண்ணு வந்து தொடர்ந்து பிரம்மா பாபா மேலே இருந்தது. சோ பாபாவை பாருங்க, திருஷ்டி பாபா கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் தீதி வந்து உடலை விட்டுட்டாங்க. சோ நம்மளோட சமம், நம்ம வந்து குறிக்கோள் வந்து பாபாக்கு சமமாக இருக்கணும்னு நீங்க சொன்னீங்க. பாபா சொன்னாங்க, சோ நம்ம எல்லாரும் பாபா கூட இருக்கணும், பாபாவை நினைவு செய்யணும். சோ அந்த கனெக்டிவிட்டி, அந்த தொடர்பு பிராமின் ஒரு பிராமினும் வைக்கும் போது அப்ப பாபாவுக்கு சமமாக இருக்க முடியும். சோ அந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நம்மள நம்மளே பாத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மத்தவங்களுக்கு சேவை பண்ற மாதிரி அர்த்தம். சோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உலகமும் மாற்றத்தை நம்மளால பண்றதுக்கு உதவி செய்ய முடியும். We walked into your room in the morning and I felt like, you were cooking something, like, something powerful was being created. And so I feel that that's a very beautiful experience of your not being busy, but creating. And that's a lovely practice. Didi, one more thing I was thinking about, when we, especially in our Brahmin life, when we're paying attention to our dharana. சோ இந்த பிராமண வாழ்க்கையில நம்ம தாரணை மேல கவனம் வைக்கும் போது, சோ நம்ம வந்து மத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும், மத்தவங்களுக்கு திருப்தியை அடைக்கணும், திருப்தியை கொடுக்கணும். Where is me making others content, and where am I just pleasing people? How can I differentiate between being a pleaser? If we have true love, சோ நமக்கு உண்மையான அன்பு இருக்கு நம்ம இதயத்துல இருந்து அப்படின்னா, and also sometimes I have sympathy for those who are not able to make. சோ இரக்க குணம் எனக்கு இருக்கும் சில பேத்து மேல. Not feeling good about them. சோ அவங்கள பத்தி நான் வந்து தவறா நினைக்கிறதுக்கு பதிலா நான் சிம்பத்தி இருந்தது, எனக்கு அவங்களுக்கு கருணை இருக்கும். I think that the energy around you, அந்த சக்தி, நமக்குள்ள இருக்கிற சக்தி, நமக்கு சுத்தி இருக்கிற சக்தி வந்து, நம்ம யாரெல்லாம் எப்படி இருந்தாங்களோ இருக்கட்டும், நான் வந்து திருப்தியாக இருக்கணும். ஏன் என்ன நானே வந்து நான் வந்து திருப்தியாக இருக்க கூடாது இல்லையா? சோ நான் மத்தவங்களோட சமஸ்காரத்தை நான் பார்க்க கூடாது. சோ அப்ப சாட்டிஸ்ஃபைடா நான் இருப்பேன். சோ நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்களும், சோ மத்தவங்களை வந்து நம்ம வந்து
and நான் I எப்பொழுதும் நான் pleasing செக் someone. பண்ணிட்டே இருக்கேன். மத்தவங்களுக்கு நான் வந்து One thing I like கெஞ்ச கூடாது. அதாவது நான் வந்து மத்தவங்கள வந்து to set example is love, you know. Because if there is love, அன்பு இருக்கு அப்படின்னா even some people always are surprised. How can I love that soul? How can I? And I சில பேத்துக்கு always ரொம்ப say that ஆச்சரியமா இருக்கும், எப்படி if இவங்க we மேல have பாசம் love, வச்சிருக்கீங்கன்னு. சோ we அன்பு are one. இருக்கும்போது, To set உண்மையான a அன்பு good, இருக்கும்போது not only மத்தவங்களோட good அந்த example, பலவீனத்தை நம்ம but பார்க்க others மாட்டோம். are inspired also. சோ மத்தவங்களுக்கும் அது I ஊக்கம் think கொடுக்கற it மாதிரி இருக்கும். creates a very beautiful energy. சோ ரொம்ப அற்புதமான Like சக்தி yesterday, உருவாக்கப்படும். Muniben said, நேத்து வந்து "Oh, முனிபேன் Daddy, சொன்னாங்க, hug me. Let me take my hug." And she stood up and she hugged. She said, "Let me take my hug." You know, or a Rakhi she made for Daddy. It's a beautiful Rakhi she tied. And I think that just love amongst two of us will create a good energy in the yajna. So I don't see a lot of people say things from very beginning, but I never take it. I always think that everyone has their specialties. Everyone is சோ doing எல்லாத்துக்கிட்டையும் for வந்து சில Baba. விசேஷங்கள் இருக்கு, We have so பலவீனங்கள் இருக்கு. many சோ நான் similar வந்து அதை பத்தி things, நினைக்க மாட்டேன். நிறைய விஷயங்கள் but இருக்கு, there could be ஆனாலும் little difference in how we do it. Right? But I don't think we should look at it. So my whole aim really சோ was என்னோட முழு let குறிக்கோளும் வந்து there be atmosphere of love. சோ அன்போட And வாயு that's மண்டலம் இருக்கட்டும், from the heart. மற்றும் இதயத்துல இருந்து அன்பு So இருக்கணும். I told her I have two things. எனக்கு இரண்டு விஷயம் One இருக்கு. is that ஒண்ணு வந்து whenever you need any help, you let me யாருக்கு know. எது உதவி செய்ய தேவையோ. Secondly, if you hear இரண்டாவது something வந்து which is not right, ஏதாவது and I have நல்ல said விஷயம் it, you கேட்கல let me அப்படின்னா, know. And she was kind of surprised. I said, because I'm new here, Bharatwasi, their ways is different. The way we speak is different than the way people. So if there anything you hear, you let me know. She said, you are so royal, you cannot do anything. I said, no, but if there is anything, like people sometimes they go and tell things, you let me know that you could have done this is the better way. So I'm very open on that. So I think that humility, trust on each other, we have to build up. Because I know her since I was young, she was young. And one thing she always says that everyone criticizes, but you don't. If there is anything, I will let her know. No, this, I don't think this is right. Like I will say the word, people say, I have control. No one has control. You manage things. So don't use word control. I am able to manage. No? So like this very sweetly built up relationships. And it's true that when we have different sanskaras, but we are having love for each other, then that's really a powerful thing. So in relating to that, it means that we should never say that there's anyone that has difficult sanskaras, but just giving us an opportunity to be loving on a different level. Yeah, no problem with sanskar. But I think in Baba's point today about we shouldn't use our own mind, intellect, and sanskaras. And so maybe you can just share how you use Baba's qualities rather than your own. Because when you look at Baba or our experience, பாபாவை பார்க்கும்போது, நம்மளோட Shiv சொந்த Baba through அனுபவத்தை Brahma பார்க்கும்போது, Baba, சிவ் பாபா the பிரம்மா பாபா experience மூலியமா of Mama. அம்மாவோட And when I எக்ஸ்பீரியன்ஸ். look at சோ அதெல்லாம் everyone, இதெல்லாம் பார்க்கும்போது we never saw Brahma Baba பிரம்மா acting பாபா வந்து based on his own அவங்களோட dictation. சொந்த Shiv மனதுபடி Baba அவங்க said, நடக்க மாட்டாங்க. Shiv சிவ் Baba பாபா இது சொன்னாரு, சிவ் பாபா அது சொன்னாருன்னு conveying தான் பிரம்மா பாபா understanding of சொல்லுவாங்க. knowledge.
சோ அந்த you can ஞானத்தை வந்து bring your life பயன்படுத்திக்கோங்க. சோ அவங்களோட in front வாழ்க்கையை of வந்து you. அந்த ஞானத்துக்கு ஏத்தாப்பாரு தான் அவங்க கனெக்ஷன் வச்சிருப்பாங்க. So, Didi, really, I think when you share these different little gems, they're like nuggets. And what I felt was that because these few days I've been listening to you and sitting in your presence, it reminded me about Daddy Gulzar actually. I remember that Daddy Gulzar was with her in Mauritius, and I was maybe only 3 years in Guyana, and I couldn't speak Hindi at all. And we were sitting across the table, and all the sisters were busy getting breakfast together, and I'm just sitting, and Daddy's looking at me, and I'm looking at, and I can't talk. And then she said a few words in Hindi, and it's like what she said just imprinted on my intellect. And then I don't know how something came out of me. And the next thing I felt, there was like this little exchange. So I'm feeling that actually, Didi, as you slowly sharing how you're doing it every day, drop by drop, it also is creating an confidence and courage. Because when you do it piece by piece, I was just thinking your classes are not long. They're really 15, 20 minutes. And that's as long as our concentration span is. But those little drop by drops is really making a big impact. So thank you so much from all of us. Om Shanti to everyone. How long you had? Yeah. 1986. 86. 86. How many years? That's about 40, 39. Next year will be 40 years. You are three sisters in there. Three more sisters, so we are four altogether. Four of you, and your mother. And my mother. She was instrumental to bring us to Baba. I know in South Africa, there's a lot of சவுத் ஆப்பிரிக்கால இருக்காங்க இந்த சிஸ்டர். சோ 39 வருஷமா ஞானத்துல இருக்காங்க. சோ இந்த சிஸ்டரோட சேர்த்து 3 எக்ஸ்ட்ரா சிஸ்டர்ஸ் இருக்காங்க. சோ மொத்தம் 4 சிஸ்டர்ஸ் பிளஸ் அவங்களோட அம்மா. சோ எல்லாருமே வந்து ஆப்பிரிக்காக்கு. Every country, even in every region, even sometimes. This year nobody came. Nobody's. No, Jayanti Ben came for the national retreat. She came earlier. Words of wisdom from Dadi Prakashmani on love and பிரகாஷ்மணியோட humanity. வார்த்தைகள், Only a ஞானங்கள். powerful soul can சக்தி feel வாய்ந்த love. ஆத்மாவுக்கு மட்டும்தான் அன்பு செலுத்த Only a முடியும். சக்தி powerful வாய்ந்த soul ஆத்மா can afford மட்டும்தான் to be humble. ஹம்பிளாக இருக்க முடியும். If we are weak, நம்ம then we பலவீனமாக become இருக்கோம் அப்படின்னா selfish. நம்ம வந்து செல்ஃபிஷாக If we are ஆயிடுவோம். empty, சோ நம்ம we காலியாக give. இருக்கோம் அப்படின்னா நம்ம But எடுத்துக்க if we are ஆசைப்படுவோம். filled, பட் நம்ம we நிரப்பி இருக்கோம் அப்படின்னா automatically நம்ம give to ஆட்டோமேட்டிக்கா all. மத்தவங்களுக்கு That is கொடுக்கணும் our கொடுக்கணும்ன்ற அந்த nature. குணம் இருக்கும். அதுதான் நம்மளோட இயற்கையான குணம். On the self, we have நம்ம forgotten யாருங்கிறத நம்ம what we மறந்துட்டோம். are. சோ நம்ம வெளியே தேட So we search ஆரம்பிச்சிட்டோம். outside for what can only சோ be என்ன found நம்ம within. தேட ஆரம்பிக்கிறோமோ அது வந்து நமக்குள்ளே இருக்கு. அன்பு, அன்பா இல்ல சுயநலமாக இருக்குதா, எது நம்ம சூஸ் பண்ணணும்? இரண்டும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்க முடியாது. On love, either love or ஒண்ணு selfishness, அன்பு இல்ல செல்ஃபிஷ்னஸ், choose. சுயநலம். The two cannot இதுல இருந்து coexist. ஏதோ ஒண்ணுதான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ரெண்டும் வந்து ஒண்ணாக வரவே On முடியாது. inner peace, the சாந்தி. greatest sadness stems from the inability of man to understand the need to turn within himself and discover his own natural peace. On oneness, let all சோ எல்லா people come to know மனிதர்களும் வந்து today புரிஞ்சுக்கணும். that we அதாவது are all இன்னைக்கு the நம்ம children. எல்லாரும் வந்து குழந்தைகள், தந்தையோட ஒரே ஒரு தந்தையோட குழந்தைகள். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு சொந்தமானவர்கள்.
நம்ம எல்லாம் ஒரே மதத்து, அதாவது சாந்தியின் மதத்தை சேர்ந்தவங்க. நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு அடியில இருக்கிறோம் மற்றும் நம்ம எல்லாரும் ஒரே ஒரு ஆன்மீக On oneness, let all people come to know today that we எல்லா are all the மனிதர்களுக்கும் children இன்னைக்கு தெரிய of the வேணும். One அதாவது Father. என்னன்னா, நம்ம எல்லாரும் வந்து We ஒரே ஒரு all belong to தந்தையோட one குழந்தைகள். and நம்ம the எல்லாரும் same ஒருத்தருக்கு religion of சொந்தமானவங்க. peace, நம்ம எல்லாம் வந்து under one, சாந்தியின் and மதத்தை the same சேர்ந்தவங்க. government சோ நம்ம எல்லாரும் of ஒரே the ஒரு laws of கவர்மெண்ட், அதாவது ஒரு spirituality, ஆன்மீக seek one, கவர்மெண்ட்டுக்கு and the same அடையில language இருக்கும். of மற்றும் love, நம்ம எல்லாரும் ஒரே and மொழி, believe அதாவது one, அன்பின் மொழிய the பேசுறோம். same ஒரே ஒண்ணு ideology நம்பிதான் of இருக்கும். integrity. If people knew this, சோ இது அவங்களுக்கு all தெரிஞ்சது dealings and அப்படின்னா எல்லா டீலிங்ஸ் interactions மற்றும் would உரையாடல் be வந்து ரொம்ப based on அன்பாகவே love, இருக்கும். on true freedom. True freedom is almost non-existent in the world today. உண்மையான சுதந்திரம் வந்து இந்த True உலகத்துல freedom இப்ப இல்ல. means not just உண்மையான that I am சுதந்திரம் free to அப்படின்னா do நான் வந்து or not. எது செய்யணும்னு It ஆசைப்படுறேனோ also அது means செய்யணும் that அப்படின்னு அர்த்தம் whatever I கிடையாது. do அதாவது நான் என்ன must not பண்றோம் place அப்படின்னா any அத other வந்து soul in மத்த bondage. ஆத்மாக்களுக்கு வந்து அது Every தடையாகவும் thought, பந்தனைக்குள்ள word, இருக்கிற மாதிரி or இருக்கக்கூடாது. action ஒரு of ஒரு mine வார்த்தைகள், செயல்கள் must மற்றும் help to create true எண்ணங்கள், freedom என்னோட within என்னோட this world. எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஒன்னொன்னும் வந்து மத்தவங்களுக்கு, இந்த உலகத்துக்கு உண்மையான சுதந்திரம் கொடுக்கிற மாதிரி உதவியாக இருக்க வேண்டும். On self-respect. சுயமரியாதை. When you have learned சோ நம்ம வந்து to have சுயமரியாதையில self-respect, இருக்கிறதுக்கு கத்துக்கிட்டோம் that அப்படின்னா is, நம்மளோட to be stable in eternal consciousness, then the world will அப்ப also வந்து be able to ஆட்டோமேட்டிக்கா give you உலகம் வந்து respect. மரியாதை நமக்கு கொடுக்கும். Shanti, thank you. Beautiful words of Dadi's wisdom. And now tomorrow is Tuesday. Scheduled from Amritwala 3:30 a.m. to 4:45 a.m. In the evening 5 to 6 p.m. English Avek Malay revision. Together with that in breakout room 5 to 5:30. Avekti Children Malay class 6 o'clock. But will start, followed by Hindi series, English series, and chit chat. Now let's remember Baba and take Drishti from Didi. आँखों में बाबा तेरी जाने हैं कितने जलवे, आँखों में बाबा तेरी जाने हैं कितने जलवे, देखा है हमने इनसे जग को निहाल करते। आँखों में बाबा तेरी जाने हैं कितने जलवे, देखा है हमने इनसे जग को निहाल करते। आँखों में बाबा तेरी, आँखों में बाबा तेरी। भगवान को भी बाबा आंखें तेरी लुभाई, भगवान को भी बाबा आंखें तेरी लुभाई, बरसा रही है इनसे अब रहमते खुदाई। किस्मत की झोलियों में देखा सितारे भरते, किस्मत की झोलियों में देखा सितारे भरते, देखा
आंखों में बाबा तेरी। आंखों ही आंखों में तुम जादू चला रहे हो, आंखों ही आंखों में तुम जादू चला रहे हो, प्रभु से मिला रहे हो दुनिया।